cinemaplusnews.com. எனக்கு நிறைய பேர் இருக்குது. படம் வந்து ஃபஸ்ட்டு டார்லிங் முடிச்சுட்டு சாம் கிட்ட கேட்டேன் நான், என்னடா என்ன பண்ணுற அப்படின்னும் போது, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், ஒரு 6 ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக டார்லிங் முடிச்சு த்ரிஷானந்தராக்கு அப்புறம் வந்து சரி அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது திருப்பி சாமுக்கு நான் கால் பண்ணேன், என்ன போயிட்டுருக்கு என்னன்னும் போது, இல்லை நான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி வா ஒரு கதை சொன்னியே டார்லிங் அப்போ நல்லா இருந்துச்சு, நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். எங்ககிட்ட ஒரு 2-3 பேர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சாலிடான பேக்கிங் இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப லேட்டாகி வந்ததுனால ஐ தாட் வி நீடட் அ குட் பேக்கிங். அப்போ நான் வந்து சுந்தரராஜன் சார் கிட்ட பேசினேன், என்ன லைக்காக பண்ணுவாங்களா அப்படின்னும் போது ராஜு சார் மீட் பண்ணி கதை அவருக்கு பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட நான் ஒன்லைன் சொன்னேன். அடுத்த நாள் நரேஷன் கூப்பிட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ணோம். அவங்க 2.0 பண்ணிகிட்ருக்கிற அந்த கேப்பில் நாங்கள் படம் முடிச்சிட்டோம். ஸ்கிரிப்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமரான படம். நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம், இல்லை பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து இட் வில் பி ஒர்த். நீங்கள் டிக்கெட் எடுத்து போய் பார்த்து ஒரு ஒர்த்தான ஒரு ஃபிலிமாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நாங்கள் சொன்ன ஸ்கிரிப்டும் ராஜு சார் கிட்ட சொன்ன மாதிரி எடுத்திருக்கோன்னு நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி தே வில் பி ஹாப்பி வித் த க்ரௌட் ரெஸ்பான்ஸ் அண்ட் த தியேட்டர் ரெஸ்பான்ஸ். ஐ ஹோப் இட் லிவ்ஸ் அப் டு தட். எல்லாரையுமே தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், ராஜு மகாலிங்கம் சார், சுபாஷ் கரன் சார், சுந்தரராஜன் சார், எல்லாருமே தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்களால அந்த ப்ராஜெக்ட் நடந்தது. தேங்க்ஸ் டு சாம் ஆண்டன். டார்லிங் வந்து என்னுடைய ஃபஸ்ட் லான்ச்சு. அது வந்து ரொம்ப பயந்தோம் நானும் சாமும். ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படி ஒர்க் ஆகாதா. இப்போ காலையில் நான் சொன்னேன், ஒரே ஒரு ஃபோன் பண்ணுறா ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே, என்ன ரிசல்ட்னால கரெக்டாக சொல்லிடு, அப்படியே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி சொன்னார், ப்ரோ ஹிட்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னா. அதுக்கப்புறம் 2-3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, ப்ரோ ஹிட்டு ப்ரோ அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். மற்றபடி ஹேட் அ கிரேட் சப்போர்ட் ஃப்ரம் சாம் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணன் வசந்த். திருப்பி டார்லிங்க்கு அப்புறம் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. லைக்கா பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆனந்தி அவங்க வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மர். திருப்பி த்ரிஷானந்தருக்கு அப்புறம் திருப்பி வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், அவங்க ஸ்கிரிப்ட் பிடிச்சி பண்ணாங்க. ரூபன் கூட வந்து நான் 3 படமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். டார்லிங், த்ரிஷானந்தரா அண்ட் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அயராமல் எங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஆடியன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் உமேஷ், த்ரிஷானந்தருக்கு அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக ஐ வுட் லைக் டு தேங்க் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நிறைய பேர் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹூ பீன் அ கிரேட் சப்போர்ட். லைட்மேன்லாம் வந்து ரியலி அவங்களோட சப்போர்ட் வந்து இட்ஸ் ஃபினாமினல். அவங்க வந்து அவ்வளோ கம்மி சேலரியில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுடைய கிரெடிட்ஸ் வெளில கூட தெரியாது, அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டண்ட் பீப்புள், ஸ்டண்ட்டு லைட்மேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க ஒரு படத்துக்கும். உங்களை கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ணணும். மற்றபடி ஒரு ஜாலியான படம், தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் அது ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இன்னொரு பேர் நைனான் தான் இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லை, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்னொரு சைடு இருக்குது. இப்போ எல்லாருக்குமே வந்து 2 சைட்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறது,
யாராக இருந்தாலும் ஒரு ஒரு முகம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம அஜிடேட் பண்ணோன்னா அவங்கக்கிட்ட இன்னொரு ஒரு முகம் இருக்கும். ஸோ அது வந்து மீன் பண்ணுறது தான் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு வந்து டைட்டில் வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடையும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் போகலாம். யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. தைரியமாக போங்க. டார்லிங் என்ஜாய் பண்ணிங்கன்னா எந்த படமும் என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு இன்னொரு பேருக்கு அவங்க எப்படி வந்தாங்க நீங்கள் ஃபேமிலிட்டே கேளுங்க. த்ரிஷால நயன்தாரா பார்த்துட்டு இந்த என்னோட சாய்ஸ் தான் அவங்க. ஏன்னா இப்போ ஒரு ஒரு தமிழ் ஃபேஸ் வேணுங்கிறதுனால தான் அவங்கள போடும். என் சாய்ஸ் தான் அது. இல்லைங்க, அதாவது கண்ணை நம்பாதே வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து ஆசை. நான் யாரோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் யாரோ என் ஃப்ரெண்டு கால் பண்ணும்போது ஒரு ரிங்டோனில் வந்துச்சு, செம்மையாக இருக்குது இந்த சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து போய் பார்த்தேன். எம்ஜிஆர் சாரோட வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்பர்ஸ். தென் அந்த சாங்கை திருப்பி அந்த மேஜிக்கை திருப்பி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ நார்மலாக ரீமிக்ஸ்னு பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா, அது வந்து கிரிட்டிக்கலாக சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இல்லை இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, காலேஜ் கானா மாதிரி பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சாங்காக பண்ணுவோம். ஃப்ரெண்டே நீ நம்பு என்றும் உனக்காக சீன் போட்டு சாவான் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் எழுதி ஒரு ஜாலியான ஒரு சாங்காக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சந்திரபாபு அவரோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். இந்த 80s அந்த 70s அவருடைய பீரியட் ஆஃப் ஈரா வந்து எனக்கு அவரோட சாங்ஸ் நான் அவ்வளோ கேட்பேன். ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரோட கைண்ட் ஆஃப் கோரியோகிராஃபி, ஸோ அந்த சாங் பண்ணி அதே மாதிரி அவரை மாதிரி பாட ட்ரை பண்ணி அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா ராஜசுந்தரம் சார் கிட்ட நான் சொன்னேன், சார் சந்திரபாபு சார் ஸ்டைல்லையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலை வந்து ஒரு டெடிகேஷன் வச்சுக்கலாம். என்கிட்ட இருந்து சந்திரபாபு சாருக்கு ஒரு டெடிகேஷன் வச்சுக்கோங்களேன். சும்மா தாங்க இல்லை இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கணும் நம்ம. இப்போ நான் 50 படம் பண்ணியிருக்கேன். நான் எந்த படத்துலையும் நான் ரீமிக்ஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எதுக்கு நான் பண்ணேன்னா, இதெல்லாம் எனக்கு ஆசை, இந்த மாதிரி நான் பண்ணணும், இப்படி ஒரு சாங் பண்ணணும், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ இப்போ நான் பண்ணுற படங்களில் வந்து அதை நான் ஃப்ரீயாக சொல்ல முடியும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு கான்செப்டும் ஒத்து வரும்போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ சந்திரபாபுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து அப்பீல் ஆகும். இப்போ சாங் வந்து ஏர் செக்கில் இப்போ நம்பர் 1ல் இருக்குது மைமா சாங்கு. அது அவங்க பிடிச்சி ரசித்ததுனால அது வந்திருக்குது. இது ஒரு எஃபர்ட் தான். பிடிச்ச பாட்டு அது வரைக்கும் எனக்கு பிடிச்சல. பிடிச்ச பாட்டை ஏன் இப்படி அனுபவம் அவர் ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி காணப்பாட்டோட ஒரு சாவு பாட்டு, ஆனால் கண்ணடிக்கிற பாட்டை போட்டு. சாரி சார், உங்களுடைய எமோஷனை ஹர்ட் பண்ணிட்டோம், சாரி. அவருடைய உயிர் கொள்கையே அந்த மது வைக்கிறதா பிரயோக கொண்டு ஒரு மது குடிக்கிற இல்லை, அந்த சாங் ஆக்சுவலி ஒரு பார்ட்டியில் தான் நடக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரில. அந்த சாங்கோட விஷுவல் வந்து ஒரு அவர்கிட்ட பார்ட்டியில் தான் சார் அந்த சாங் நான் விஷுவல் பார்த்தேன். இந்த விஷுவல் பார்த்துட்டு தான் நான் அந்த சாங் எடுத்து பண்ணேன். நான் படம் பார்க்கல சார், அந்த சாங் விஷுவல் பார்த்தேன். ஆமா, பட் நீங்க இன்னும் அந்த படம் பார்க்கல. அந்த படத்தோட லீடு ஏதோ ஒரு ரீசனுக்காக தானே இருக்கும். இல்லை பைல்வான் சார், அது பார்ட்டி சாங் தான். அதாவது எம்ஜிஆர் ரோட்ல கிராஸ் பண்ணும்போது இவர் வில்லன் நினச்சி இவர் உள்ளே கூட்டு வந்துருவாங்க. அந்த பேண்டோடு வந்து உள்ளே பாடுவார். எம்ஜிஆர் மாஸ்கோட வந்துட்டு ஏதோ ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒதுங்கி போயிடுவார். அதனால இது பார்ட்டி சாங் தான். அது அதில் மது இருக்காது, தேடுற ஆள் இது கிடையாது. இது ஏன்னா நான் பார்த்துருக்கேன். இல்லை, இது பார்ட்டி சாங் தான். ஏன்னா நானும் எம்ஜிஆர் உங்களை மாதிரி நானும் எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆர் ரிங்டோன் தான் வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். இது நியாயப்படுத்தவில்லை, இது படம் நாங்கள் நியாயப்படுத்தல. இல்லைன்னு சொன்னீங்க, அதனால பார்ட்டி சாங்னு சொல்லுங்க. அந்த சாங்கோட சிச்சுவேஷன்ல அது இருக்கு. பட் நாங்க உங்களுடைய எமோஷனை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. ஆனா அந்த விஷுவல் அது இருந்தது. சார், நீங்க தங்கச்சி தேடுறது வந்து பூமலை தூவி சாங், இது வந்து கண்ணை நம்பாதே சாங். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹாய், நான் ஆனந்தி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு வந்து இந்த 17th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைனாக ஃபேமிலி பேஸ்டு ஸ்கிரிப்ட் தான். இது ஹியூமர் பேஸ்டாக நடக்கும் இந்த ஹோல் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக அவங்களை எல்லாருக்கும் பிடிக்குமென்னு நம்புகிறேன். சாங்ஸ் அண்ட் டீசர் ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ப்ளீஸ் டூ வாட்ச். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் ஜிவி பிரகாஷ் குமார் பேசுகிறேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஜூன் 17th ரிலீஸ் ஆக போகுது.
வர ஃப்ரைடே தியேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும், ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம், நான் சாம். எனக்கு இன்னொரு பேர் இருக்க படத்தோட டைரக்டர். தேங்க்ஸ் டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு ராஜமாலிங்கம் சார் அண்ட் சுபாஷ்கரன் சார் எங்களை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு. இது டார்லிங் டீமோட அடுத்த ப்ராஜெக்ட். இது டார்லிங் எந்த அளவுக்கு என்ன விஷயங்கள்லாம் உங்களை என்டர்டெயின் பண்ணிச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம். June 17 இந்த படம் ரிலீஸு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.